அந்த ஊரில் கடுமையாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஊருக்கு நடுவில் ஒரு சின்ன குடிசையில் சுந்தரி பாட்டி 10 வருஷமாக தன்னோட கணவர் இறப்புக்கு அப்புறம் தனிமையில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அட, பொழுதுபோக்குக்காக நாடகம் பார்க்கலான்னு பார்த்தா எல்லா நாடகத்திலையும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் எப்படி வெறுப்பு காட்டுறது தான் இருக்குது. சரி, டிவி ஆஃப் பண்ணிவிட்டு படுத்து தூங்குவோம். காலையில் 100 நாள் வேலைக்கு போகணும். அடுத்த நாள் காலையிலையும் விடிஞ்சிச்சு. 100 நாள் வேலை முடித்த சுந்தரி பாட்டி கும்பலாக சாப்பிட்லான்னு போய் உக்காந்தாங்க. அப்போ சாந்தி சுந்தரி பாட்டியை பார்த்து இப்படி கேட்க ஆரம்பித்தா. அட சுந்தரி பாட்டி, நான் இப்படி கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத. ஆனால் எப்படி நீ இவ்வளோ வயசாகியும் இப்படி சுறுசுறுப்பாக வைராகியத்தோடு இருக்க? உன்னோட கணவர் வயசாகி இறந்துட்டாரு, சரி. ஆனால் உன்னோட புள்ள உயிரோட தானே இருக்கா. ஆனால் உன்னைய பார்க்க வரதே இல்லையே. அந்த வருத்தம் உனக்கு இல்லையா? அட சாந்தா, நீ எதுவும் தப்பாக கேட்கல. ஆனால் வருத்தம் எதுக்கு சொல்லு? கடவுள் எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்காரு. என் புள்ள வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறான். அவனுக்கு அவனோட குடும்பமும் இருக்குது. என்னோடய பேரப்பிள்ளைகளை பார்க்கணுன்னு தான் எனக்கும் ஆசை. ஆனால் என்ன முடியலை. ஆனால் அதை பற்றி நான் வருத்தப்பட மாட்டேன். எப்படி மரணம் இயற்கையோ அந்த மாதிரி இதை நினச்சிட்டு போயிடுவேன். என்ன தான் வருத்தம் இல்லைன்னு ஊருக்குள்ளே சொன்னாலும் ஒரு சின்ன வருத்தம் எனக்குள்ளே இருக்கதா செய்யுது. ஆனால் என்ன பண்ணுறது? என்னோடய மரணத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டியாவது பார்க்கணும் கடவுளே அப்படின்னு பாட்டி தனக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இரவு நேர உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு பாட்டி தூங்கும்போது திடீர்னு யாரோ அவங்க வீட்டு கதவை தட்ட ஆரம்பித்தாங்க. பாட்டியும் எழுந்து உக்காந்தாங்க. அட, யார் இது இந்த நேரத்தில் வந்து கதவை தட்டுறது? சரி, ஊருக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கும். போய் கதவை திறந்து பார்ப்போம் அப்படின்னு நினச்ச சுந்தரி பாட்டி கதவை போய் திறந்தாங்க. திறந்த உடனே சுந்தரி பாட்டிக்கு ஒரு ஆச்சரியம் காத்து இருந்துச்சு. அட, இது யாரு? என்னோட பையனாட்டும் இருக்குது. பக்கத்தில் என் மருமக பேரப்பசங்க. அட, வாங்கப்பா உள்ள அப்படின்னு சொல்ல 3 பேரும் பாட்டியோட வீட்டுக்குள்ளே போனாங்க. அட அம்மா, ட்ராவல் பண்ணதில் ரொம்ப டயர்டாக இருக்குது. நாங்கள் கொஞ்ச நேரம் படுத்து ஓய்வு எடுக்கிறோம். நீங்களும் படுத்துக்கோங்க அப்படின்னு சுந்தர் சொல்ல எல்லாரும் படுத்து தூங்க ஆரம்பித்தாங்க. அப்போது பாட்டிக்கு இரும்புற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அட, இவங்க என்ன இப்படி இரும்புறாங்க? சரி, நாளைக்கு காலையில் வயலில் போய் நண்டை பிடிச்சிட்டு வந்து இவங்களுக்கு ரசத்தை வச்சு கொடுக்க வேண்டியது தான். காலையிலையும் விடிஞ்சிச்சு. பாட்டி வயலில் போய் நண்டு பிடிச்சிட்டு வீட்டுக்கும் போனாங்க. பிடிச்ச நண்டை நிறைய பெப்பர் போட்டு செஞ்சு 3 கிண்ணத்தில் ஊற்றி எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ அவங்க மருமக இப்படி சொன்னான். அட, எனக்கு பீஸா பர்கர் ஃப்ரைஸ்ன்னு சாப்பிட்டு இதை சாப்பிடணும்னு நினச்சா பிடிக்கலை. நீங்கள் உங்கள் பையனுக்கு மட்டும் கொடுங்க. என்னத்தான் வைராக்கியத்தோடு பேசினாலும் அவங்க குடிக்கிற நண்டு ரசத்தோட மனம் அவளை ஈர்த்துச்சு. அந்த நண்டோட மனம், அந்த மிளகோட மனம், அந்த பூண்டோட மனம்னு அவளுக்கு நாக்கில் எச்சி ஊறாத குறை தான். அதை பார்த்த பாட்டி அவள் கையில் நண்டு ரசத்தை கொடுத்தாங்க. அவளும் எதுவுமே சொல்லாமல் கையில் வாங்கி குடிக்க ஆரம்பித்தா. என்ன தான் பர்கர் பீஸா சாப்பிட்டாலும் இந்த பாட்டியோட நண்டு ரசம் முன்னாடி நிற்காதுல்ல அப்படின்னு சொல்ல எல்லாரும் சிரிக்க ஆரம்பித்தாங்க.